அந்த காலத்தில் இளைஞன் ஒருவன் வேலை தேடி வெயிலில் அலைஞ்சிட்டு இருந்த பொழுது ஒரு ஆலமரத்தடியில் ஒதுங்கினான் நிழலுக்காக. அப்போது தம்பி நீ யாரை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒரு சவம் தொங்கிட்டு இருந்தது. உடனே அவன் கத்தினான், ஐயோ என்னை ஒன்றும் பண்ணாதே, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு. இல்லை என்னை ஒன்றும் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பிராமண பேய், பிரம்மராட்சஸ், வேதமெல்லாம் படித்தவன், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, என்னை கொண்டு போய் ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லுது. ஏன்னு கேட்டான். நான் எல்லா கலைகளும் எனக்கு தெரியும், இங்கே உள்ளூரில் ஒரு நாதஸ்வர வித்வான், அவன் தப்பாக அபசரமாக ஊதிக்கிட்டு இருக்கான், அதை கேட்டு எனக்கு பறக்கிற சக்தியே போயிடுச்சு, என்னை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டின்னா நான் பறக்கிற சக்தி வந்துடும், நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லுது. சரின்னு இவன் கொண்டு போய் வேதாளம் விக்ரமாதித்தன் மாதிரி அந்த வேதாளத்தை கொண்டு போய் சுமக்க முடியாமல் சுமந்து ஊர் எல்லைக்கு போனான். ஊர் எல்லைக்கு போனோன்னே ஐயா எனக்கு பறக்க சக்தி வந்துடுது அப்படின்னு இந்த வேதாளம் பறந்து போக ஆரம்பிச்சது. உடனே கேட்டால் இரு எனக்கு பணம் தரேன்னு சொன்னி அப்படின்னு கேட்டது. நான் என்ன பணம் மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன், நான் போய் இளவரசியை பிடிச்சிக்கிறேன், நீ வா, உன்னை கண்டவுடனே நான் ஓடி போயிடுவேன், உடனே நீ பெரிய மந்திரவாதின்னு சொல்லி ராஜா அவனுக்கு பணங்காசெல்லாம் கொடுப்பான். ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, நீ ஒரு தடவை தான் என்னை பயன்படுத்திக்கணும், அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரின்னு கேட்டுட்டு இவன் அதே போல் அந்த பிரம்மராட்சஸ் இளவரசியை பிடிச்சிட்டு பெரிய மக்களும் இவன் இங்கேருந்து போன உடனே அந்த வேதாளம் ஓடி போயிடுத்து. இதை கேள்விப்பட்டு அது இப்போ என்ன பண்ணுது, பக்கத்து நாட்டு இளவரசியை போய் பிடிச்சிட்டு இவனை பற்றி கேள்விப்பட்ட அந்த ராஜா இவனை வர சொல்லி அனுப்ப சொல்லி ஓலை அனுப்பினான். ராஜா போச்சுன்னது, ஐயோ நான் போகமாட்டேன் அப்படின்னா, நீ போகலைன்னா நான் உன்னை வெட்டிவிடுவேன், ஏன்னா அவன் பெரிய ராஜா, என்னை வெட்டிவிடுவான் அப்படின்னு சொன்னான். சரி இன்னும் இவன் இங்கேருந்து போனோடனே அந்த வேதாளம் கேட்டது, நீ ஏன் வந்த, உன தான் அடிக்கடி 2ஆம் தடவை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்டது. நான் தனியாக வரல, துணைக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். யார் அப்படின்னா, இந்த நாதசுரக்காரனை கூட்டின்னு போயிருந்தான். கண்ணை காமிச்சான். உடனே அவன் பீடு ஊத ஆரம்பித்தான். ஐயோ நான் போகிறேன்னு அந்த வேதாளம் ஓடி போயிடுது. அது நிஜமாக பொய்யாங்கிறது பிரச்சனை இல்லை. வேதம் எல்லோரும் பிராமணன் வேதம் படிக்கணும், படித்தவன் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அவசரமாக எல்லாம் வேதம் சொல்லக்கூடாது. முறைப்படி பாடசாலையில் அந்த வேதத்தை கற்றுண்டு வேதத்தை படிக்கணும் அப்படிங்கிறது தான், படித்தா நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து. நன்றி. நல்லாசிகள் பாதரப்படி வேத பாடசாலை ஆசிரியர் ரவீந்திர சுவாமிகள், நகரத்தார் உபதேச குரு.